சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் என்னங்கடா இது? இப்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற பொண்ணுக்கு மெகந்தி ஃபங்க்ஷன் நடத்துறப்ப எடுத்த போட்டோவை அனுப்பியிருக்கோம். அந்த பொண்ணை தான் நீங்களாம் கடத்தணும்னு பாபுவும் குமாரும் சொன்னானுங்க. இது பொண்ணே இல்லையடா, பொம்பளடா. லேட் மேரேஜா இருக்கும்டா. அதுக்குன்னு இவ்வளவு லேட்டாவா? ரொம்ப லேட்டுடா. சரி விடுங்கடா, நம்ம கேட்ட பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டானுங்க. இப்ப நம்ம வேலை யாரும் பார்க்காத சமயத்துல அந்த பொம்பளை மேல கோணி பைய போட்டு மூட்டையை கட்டி சத்தம் வராம தூக்கிட்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். இது நம்ம எப்பவும் பண்ற வேலை தானே, சொடுக்கு போறதுக்குள்ள முடிச்சிடலாம். வா. சமந்தியம்மா, பூரணியை நாம நினைச்ச மாதிரி மனசு மாறி இருந்தான்னா இப்ப அவளையும் கூட்டிட்டு வந்து ரகு பேர்லயும் அவ பேர்லயும் சேர்ந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிருக்கலாம். அது முடியாம போயிடுச்சே. நீங்க எல்லாரும் அவளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவோ போராடி தான் பாக்குறீங்க. ஆனா அவ தான் ஒரு வழிக்கும் வர மாட்டேங்கிறாளே. நாமளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், ஆனா அவ கொஞ்சம் கூட மனசிறங்கி வரமாட்டான்னு தான் எனக்கும் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி அவளை மாத்தி கொண்டு வந்துடலாம் ராகு. நீங்க எதுவும் வருத்தப்படாம இருங்க. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த டிராமாவை பண்றதுக்கு காரணமே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி கோவில் மார்க்கெட்னு போறப்போ இனியும் நாம கோவப்பட்டு பொறாமப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம ஹஸ்பண்ட் நாம ஒருத்தி இருக்கோங்கிறதையே மறந்துட்டு அவ கூடயே வாழ ஆரம்பிச்சிருவாருங்கிற பயத்துல அவளுக்குன்னு புதுசு புதுசா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்கிட்டு வாங்க அங்க ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம், இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம்னு சொல்லி உங்களை அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சிருவா. நீங்க சொல்றத கேட்கும் போது ஆஹா, நம்ம ஒய்ஃபை நம்மள அப்படியெல்லாம் கூட்டு போவாளான்னு நினைக்கும் போதே சந்தோஷமா தான் இருக்கு.